பேய்கள், அமானுஷ்யங்கள், கடவுள்கள் இப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கும்பொழுது, நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க்கே என்னன்னா, நமக்குன்னு நான் நம்மள மட்டும் சொல்லலங்க. மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் மார்க்கே, உண்மையாவே இந்த உலகத்துல பேய்கள்லாம் இருக்குதா என்ன? இப்படிங்கிற மாரி தானே அந்த கொஸ்டின் மார்க் இருந்துட்டு இருக்குது. பட் என்னன்னா, இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு உண்மையா நடக்கப்பட்ட அமானுஷ்ய பேய் திகில் சம்பவம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய Instagram மூலியமா நம்மளுக்கு ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவத்த கேட்டு நானே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேன். அந்த மாதிரி வந்துட்டு அந்த நபர் குறிப்பிட்ட அந்த ஒரு நோட்ஸ்ல இருந்துச்சுங்க. அப்படி என்ன அவ்வளோ பெரிய திகில் அமானுஷ்ய சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாண்டட் பிளேஸ் அமானுஷ்யமாக பேய் இருப்பதா சொல்லக்கூடிய அந்த ஒரு சில இடங்களுக்குலாம் போயிட்டு இந்த யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பார்த்து ஒரு சில பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகப்பட்ட ஒரு புதுசா கல்யாணமான கப்புள்ஸ், எஸ் கப்புள்ஸுங்க, புதுசா கல்யாணமான கணவன் மனைவி 2 பேர் அந்த மாதிரி வந்துட்டு வீடியோ போடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிருக்கிறாங்க. அப்படி போனவங்களால அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடிஞ்சதா முடியலையா, இல்லை வந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு அப்படி என்னதான் அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த கணவன் மனைவி உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா, அப்படி உயிரோட இல்லை அப்படின்னா அவங்களால வந்துட்டு பாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவமான ஒரு அமானுஷ்ய பேய் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நண்பா நண்பி எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஹெட்ஃபோன்ஸ் எதுவும் இன்னும் நீங்கள் எடுத்து காதில் மாட்டலன்னா அக்கம் பக்கத்தில் எங்கேயாச்சும் கிடச்சுன்னா எடுத்து காதில் மாட்டிக்கோங்க. வீடியோ வேற லெவலில் த்ரில்லிங்காக இருக்க போது. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எதுக்குன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. அதாவது இந்த மாதிரி 2 days வந்துச்சு நான் டெய்லி வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு அமானுஷ்யமான உண்மை பேய் சம்பவத்தோடு நான் மீட் பண்ணுவேன். அப்படி நான் மீட் பண்ணும்பொழுது நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இல்லை? ஸோ அப்படி மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், அந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுட்டாலே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நானும் எதுவும் பண்ண வேண்டாங்க. நான் ஜஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண உடனே யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயே இல்லை நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்து வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணலாம். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே, வாங்க டைரெக்டாக என்ன சம்பவம், எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, யார் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போயிடலாம். அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தேங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்பதை நான் வந்துட்டு கண்டிப்போடு நான் வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். அப்படி அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தேனி, கம்பம், போடி இந்த வழிப்பகுதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையிலேருந்து போகிற வழி கொடைநாடு ரோட்டுன்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வழியில் வரக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த கிராமத்தில் யாருமே உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான சம்பவமே. என்ன ப்ரோ இவ்வளோ அதிர்ச்சியாக சொல்கிறீங்கன்னா, சம்பவத்தை ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கே தெரிய வரும். அதாவது என்னென்னா, ஸோ அந்த மாதிரி அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலனி பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச நிலையில் இருந்திருக்குதுங்க. ஸோ இதை பார்த்து அந்த ஊரை பக்கத்து ஊரை சேர்ந்த லோக்கல் பசங்களை என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அது இப்போ யூடியூப்ல வந்துட்டு ஆல்ரெடி பிரபலமாக போட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது ஹாண்டட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அதை பார்த்து 4 சின்ன பசங்க இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அவங்க பக்கத்து ஊரில் இந்த மாதிரி வந்துட்டு ஹாண்டடான ஒரு பிளேஸ் இருக்குது, பழைய வந்துட்டு கிராமம், அதாவது பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது, அதை நம்ம எடுத்து வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி இந்த 4 பசங்களும் சேர்ந்து யூடியூப்ல வீடியோ போடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து அங்கே பேய் இருக்கிற மாதிரி செட்டப்லாம் கிரியேட் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு வீடியோ போட்டிருக்காங்களேங்க. ஸோ அப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ ஓரளவு ட்ரெண்ட் ஆகிருக்குது. பட் அப்படி என்னதான் ட்ரெண்ட் ஆயிருந்தாலும் அந்த வீடியோனால அந்த 4 பசங்க யாராச்சும் பாதிக்கப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டுங்க. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரல. ஈவன் அங்கே பேய் இருக்கிற மாதிரியான ஸ்கிரிப்டை அந்த பசங்க தான் கிரியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இந்த பசங்களுடைய வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன புதியதாக கல்யாணம் ஆன ஒரு கணவன் மனைவிங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டு யூடியூப்ல வீடியோ போட்டால் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட்டு கப்புள் வாக தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் கப்புள்ஸ் சேர்ந்த வீடியோ போடுவாங்களே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது அந்த லெவலுக்கு ரீச் கொடுக்காத நிலைமையில் வீட்டில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஓஜா போர்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் வச்சு பேய் இருக்கிற மாதிரி வீட்டில் வந்து கிரியேட் பண்ணி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவு ரீச் கொடுத்துருக்குங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு பயங்கரமான ரீச் கொடுக்கணும் அப்படிங்கிறத தேடி என்ன பண்ணியிருக்காங்க, அக்கம் பக்கத்தில் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஹாண்டட் பிளேஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 பசங்க போயிட்டு ஒரு ஹாண்டட் பிளேஸில் பேய் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்குதுங்க. அப்படி வரும்பொழுது இங்கே நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம ஏன் இதை போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் கணவரும் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்களாங்க. ஸோ அப்படி முடிவு பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ வித்தின் 2 days அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்டோரி அவங்களே கிரியேட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களாம் உண்மையான பேய்கள்லாம் அங்கே இருக்காதுங்க. ஸோ மோஸ்ட்லி நான் சொல்ல வரேன், எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அங்கே போயிட்டு இவங்க தான் பேய் இருக்கிற மாதிரி
மாதிரி கிரியேட் பண்ணுறது வழக்கம். ஆனால் என்னென்ன ஸோ இந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் ஒரு ஸ்டோரி இவங்களே மேக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஓஜா போர்டு ஏதோ வச்சு விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரும் தன்னுடைய கார் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராமத்துக்கு நடுராத்திரி போயிருக்கிறாங்களாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு நம்ம நைட்டு போனால் தான் வேறு லெவலில் த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ எப்படி ஒரு தெரியாத இடத்துக்கு நைட்டு போயிட்டு அந்த ஸ்கிரிப்டை மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கேட்பீங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கணவர் மட்டும் அவங்களுடைய நண்பர்களை கூட்டிட்டு பகலில் அந்த ஏரியாவை போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அங்கே எதுவுமே அமானுஷமாக இருந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் நம்ம நைட்டு ஒய்ஃப் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது முடிவு பண்ணி, ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாதுங்க. கணவனும் மனைவியும் மட்டும்தான் தனியாக காரில் வந்து இறங்கி அந்த இடத்த நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்கங்க. அப்படி காரில் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்பொழுது அந்த ராத்திரி அந்த பாலடைஞ்ச அந்த கிராமம் எந்த லெவலில் வந்துட்டு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னா, ரியலாகவே அங்கே வந்துட்டு பேய்கள் அமானுஷமான சக்திகள்லாம் இருந்த என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அவ்வளோ சிம்டம்ஸும் அந்த ராத்திரி அவங்களுக்கு நடந்திருக்குதுங்க. ஸோ ஈவந்தோ இந்த காற்று பயங்கரமாக அடிக்கிறதுலேருந்து, நரி உள்ள விடுறதுலேருந்து, அப்புறம் பறவைகள் பூச்சிகள்லாம் பயங்கரமாக கத்துறதுலேருந்து அந்த இடமே ஒரு மர்மமான அமானுஷமான இடமா தான் காட்சி அளிச்சிருக்குது. பட் இருந்தாலும் இவங்க ஆல்ரெடி வீடியோ போட்டு பழக்கப்பட்டதுனால இது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு ஸோ வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்ல, இது நேச்சுரலாகவே போடலாம், உண்மையாகவே பேய் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு இவங்க பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி அடி எடுத்து வைக்கும் பொழுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பக்கமும் பழைய இடிஞ்சு போன பில்டிங்ஸும், ஸோ பழைய இடிஞ்சு போன வீடுகளும், பழைய கூரை வீடுகளும் பயங்கரமாக இருக்குதுங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம மட்டும் இந்த கிராமத்தை மட்டும் எடுத்தால் நல்லா இருக்காது, நம்ம அங்கங்கே இருக்கிற அந்த ஒரு சில வீடுகளில் போய்ட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு அங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பூட்டி இருக்கிற ஒரு வீட்டை திறந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பேய் இருக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்களாங்க. அப்படி போகும்பொழுது ஏதோ பயங்கரமான வந்துட்டு இந்த காற்று அடிச்சிட்டு இருக்குன்னு சொன்ன தெரியுமா, அந்த காற்றுனால அந்த ஜன்னல்லாம் டம் டம்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. ஸோ அந்த வீடியோக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க கேட்டிருக்காங்க. பட் என்னன்னா அங்கேருந்து எந்த ஒரு வாய்ஸுமே ரெஸ்பான்ஸும் வரலைங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கணவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே பாருமா எனக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டாக வந்துட்டு 1 பாத்ரூம் வருது. ஸோ நான் வந்துட்டு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு 1 பாத்ரூம் இருந்துட்டு வந்துடுது. ஸோ இதை கூட நான் வந்துட்டு வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நீ என்ன பண்ணி, நீ அதுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ணிட்டு எங்கேயும் போயிடாது அப்படிங்கிற மாதிரி கணவர் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இவர் பின்னாடி வந்துட்டு 1 பாத்ரூம் இருக்க போகிறாருங்க. ஸோ அப்படி இவர் போனதுக்கப்புறம் ஒய்ஃப் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒய்ஃபுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டால், கொஞ்சம் தூரத்தில் ஒரு 4-5 வீடு தள்ளி அங்கே ஒரு சின்ன பையனா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு 14 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், தூரத்தில் இருந்துட்டு அக்கா இங்கே வாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் இந்த அக்காவை கூப்பிட்டுருக்கான். அதாவது மீன்ஸ் இந்த ஒய்ஃபை கூப்பிட்டுருக்கான். அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சின்ன பையன் கூப்பிட்டு யாராக இருந்தாலும் போக தான் செய்வாங்க இல்லையா. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு நேராக அந்த பொண்ணு வந்துட்டு ஓடி போயிருக்கிறாங்களாங்க. அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த பையன் என்னடா ஆச்சு இந்த ராத்திரி இங்கே நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இல்லைக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை கொல்ல போகிறாங்கக்கா, எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து அழுதுருக்குறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறேன், டேய் நாங்கள் இருக்கிறேன்டா, உன்னை கூட்டிகிட்டு போடுறேன்டா, காரில் தான் வந்திருக்கோம், ஸோ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணு கேட்டிருக்காங்களாம். அப்படி கேட்கும்பொழுது அந்த பையன் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கிறான், நாங்கள் எதுவுமே பதில் சொல்லலையா. உடனே இந்த பொண்ணு என்ன கேட்டிருக்காங்க, திரும்பியும் கேட்டிருக்காங்களாம், இந்த இடத்துல தான் யாருமே கிடையாது, ஸோ நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, இங்கே தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்களாம் இறந்து போயிட்டாங்களாம்ல, ஸோ நீ இன்னும் இங்கேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு அங்கே கேட்டிருக்காங்க, அந்த பையன்கிட்ட கேட்டிருக்காங்களாங்க. ஸோ அவ்வளோ நேரம் அழுதுகிட்டு அமைதியாக இருந்த பையன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நேராக குடுகுடுன்னு அந்த வீட்டுக்கு பின்னாடி ஓடிட்டானாங்க. ஸோ இவன் ஓட்டினதை பார்த்து அந்த பொண்ணு பின்னாடி ஓட போகும்பொழுது இந்த பொண்ணுடைய கணவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்தி இந்த பொண்ணுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்களாம். உடனே இந்த பொண்ணு அந்த பையனை விட்டுட்டு தன்னுடைய கணவரை நோக்கி பின்னாடி திரும்பி வந்திருக்கிறாங்களாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காற்று இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அடிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த கணவர் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்று நான் எங்கேயும் போகாத எங்கேயும் நெழுந்தானே சொன்னேன், இப்போ இதுக்கு நீ எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது ஒய்ஃபு நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தான், கடைசி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவன் பாட்டு கோச்சுக்கிட்டு ஓடி போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மனைவி பார்த்தீங்கன்னா கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கணவர் வந்துட்டு என்ன விளையாடுறியா, இல்லை என்ன நைட் எதுவும் பிராங்க் பண்ணுதியா, இல்லை நீ ஏதாச்சும் தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் எதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கணவர் வந்துட்டு மனைவி கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த மனைவி என்ன சொல்லியிருக்காங்க, எங்க போங்க, நான் உண்மை இந்த ராத்திரி இந்த இடத்துல வந்து நான் உங்களை பயமுறுத்த போறேன், இல்லை ஸ்கிரிப்ட் பண்ண போறேன்னா ஏரியாவே பார்க்கறதுக்கு வந்துட்டு உண்மையிலேயே பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குதுங்க, நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிவா நம்ம வந்துட்டு
அடுத்த வீட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு கணவர் கூப்பிடுறாருங்க. அப்படி கூப்பிடும் பொழுது மனைவி என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க எனக்கு இதுக்கு மேல இங்க இருக்கிறது எனக்கு வந்துட்டு சரியா படல. எனக்கு ஏதோ பயமா இருக்குது, பதட்டமா இருக்குது. அந்த பையன பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாரி ஃபீலிங்கா இருக்குதுங்க. வாங்க போயிரலாம்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு மனைவி சொல்றாங்களாம். சொன்னதுக்கப்புறம், "யார் அந்த பையன்? நீ யார பார்த்த ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்ட்ட காட்டு. அந்த பையன கூப்பிடு. நான் வந்துட்டு அவன பார்த்து பேசுறேன். அவன பேசி சரி பண்ணி அவனுக்கு ஏதாச்சும் வேணா கேட்டு அனுப்பிச்சு விடலாம். தயவுசெய்து நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத. இதுக்காக பல நாள் 2, 3 நாள் கஷ்டப்பட்டுருக்கோம் பார்த்துக்கோ. இந்த ஒரு வீடியோ போட்டா நம்ம பயங்கரமா ரீச் ஆயிடுறோம். புரிஞ்சுக்கோ, எனக்காக கோஆப்பரேட் பண்ணு." அப்படிங்கிற மாரி கணவர் வந்துட்டு மனைவி கிட்ட கேட்டிருக்காங்க. சரி மனைவியும் வந்துட்டு வேற என்ன பண்றது? ஸோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தனியா போய் கார்ல உட்கார்றதுக்கு இவர் கூடயாச்சும் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மனைவி என்ன பண்றாங்க, சரின்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொரு வீடா பார்க்க போறாங்களாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு தள்ளி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 5வதா ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது மனைவிக்கு பயங்கரமான ஷாக்குங்க. கணவர் கேஷுவலா வீட்டுக்குள்ள தான் போறாரு. பட் மனைவியும் கேஷுவலா வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் மனைவி அங்க ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அப்படி அவங்க என்ன விஷயத்த பார்த்தாங்கன்னா, அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இவங்க இவங்க ஒரு பையன பார்த்தாங்க இல்லையா? அந்த பையனோட ஃபோட்டோ அந்த வீட்ல இருக்குது. பட் என்னன்னா அந்த பையன் இறந்து போயிட்டானா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஆனா அந்த ஃபோட்டோல மாலை போட்டோ, பொட்டு வச்சோ, தோற்றம் மறைவுனோ சொல்லி எந்த ஒரு விஷயமும் போடலங்க. ஸோ அதனால மேபி நம்ம வீட்ல கூட நம்மளுடைய ஃபோட்டோ வந்துட்டு வீட்ல மாட்டி வச்சிருப்போம் இல்லையா? அழகா இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவா இருக்கலாம் கூட மனைவி நினச்சுக்கிட்டு கணவர்கிட்ட என்ன சொல்றாங்க, "ஏங்க இங்க பாருங்க, இந்த ஃபோட்டோல இருக்க பையன தான் நான் அந்த இடத்துல பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம் கணவர் வந்துட்டு சொல்றாங்க, "ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? இந்த வீடு இங்க இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இந்த வீட்ல இந்த பக்கத்துல இருந்து வாழ்ந்தவங்கலாம் இறந்து போயிட்டாங்க. ஸோ 10 வருஷம் கழிச்சு இதே ஃபோட்டோல இருக்கவன இதே ஃபேஸோட இதே சைஸ்லயே பார்த்தேன்னு கேட்கும்பொழுது, ஆமாங்க இந்த ஃபோட்டோல இந்த பையன் எப்படி இருக்கானோ அப்படி அச்சசல் அதே மாதிரி தான் நான் பார்த்தேன். கொஞ்சம் கூட வளர்ந்த மாரி எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் சொல்றாங்க. கணவர் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. "ஏய் நான் கூட ஸ்டார்ட்டிங்ல சும்மா தான் நினைச்சேன். இப்போ உண்மையாவே பிராங்க் பண்றியா நீனு? அது எப்படிம்மா 10 வருஷமா வந்துட்டு செத்து போன ஒரு பையன் திடீர்னு உன் முன்னாடி உயிரோட வந்து நிப்பானா? ஏன்னா இந்த ஏரியால வாழ்ந்தவங்கலாம் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோ." அப்படிங்கிற மாரி வந்துட்டு மனைவி கிட்ட கணவர் சொல்றாங்க. ஸோ இவ்வளோ நேரம் மனைவி ஓரளவு வந்துட்டு பயத்தோட இருந்தாலும், இதுக்கப்புறம் தான் மனைவிக்கு பயங்கரமான பயம் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த பையன் இறந்து போயிருந்தா நம்ம பார்த்தது யார்? அப்படிங்கிற மாரி மனைவிய வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இன்னொரு விஷயத்தையும் வச்சு ப்ளஸ்ஸா நினச்சுக்கிறாங்க. என்னன்னா, இந்த பையன் இறந்து போனா இறந்து போலாம் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு ஓரளவு சின்ன கிளாரிஃபிகேஷனோடய அதாவது ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தோடயே பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி அந்த வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது திரும்ப வெளியே வரும்போது மனைவி அதே அந்த பையனோட ஃபோட்டோவை திரும்ப பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோவை அப்படியே அவங்க எடுக்கலாம் ட்ரை பண்ணுறாங்கங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவை கை வச்சு எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ மேலே கை வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு அந்த பழைய கிளாஸ் போல் அந்த ஃபோட்டோ வந்துட்டு பழைய கிளாஸால் மேக் பண்ணது போல் தெரியாமல் என்னன்னு தெரில சடனாக அவங்க கையில் இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருதுங்க. அந்த பிளட்டு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ அந்த பையனோட ஃபோட்டோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு அந்த பையனோட ஃபோட்டோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ உடனே மனைவி ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. பட் என்னென்னா கணவருக்கு மனைவி கத்துறது கேட்கவே இல்லை. ஏன்னு வைங்களேன், ஸோ மனைவி இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த ரூமில் இருக்க ஃபோட்டோ வந்துட்டு தொடுறாங்க. தொடும்போது பிளட் அதாவது கட்டாயி பிளட் வந்துருச்சு. ஆனால் கணவர் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேற வேற அறைகளை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருக்காரு. ஆனால் மனைவி இங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ தான் கத்தியும் கணவருக்கு கேட்ட மாதிரியும் இல்லை. ஏன்னா கணவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னங்க என்ன ஆச்சு, எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கை ஃபுல்லாக ரத்தத்தோட கையில் இன்னொரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவோடையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவும் ரத்தங்க. ஸோ அதோட மனைவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கணவரை தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வெளியே இருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக பயத்தோட தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க மைண்டில் இன்னொன்று தோணுது, பேசாமல் காருக்கே ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்குதுங்க. அப்படி தோணும் பொழுது இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டக்குன்னு இந்த மனைவி வந்துட்டு அந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க இந்த மனைவியை வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பிடிச்சி கூப்பிடுற மாதிரி வந்துட்டு தெரிஞ்சிருக்குதுங்க. உடனே என்னாச்சு, யார் கணவர் தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கீழே அதே சின்ன பையன் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். உடனே பயந்து போய் அந்த ஃபோட்டோ தூக்கி கீழே போட்டுட்டு பயங்கரமாக கத்தியிருக்காங்களாங்க. கீழே போட்டதில் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக நொறுங்கிருச்சு. நொறுங்கினதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சரி இங்கே வாங்க, எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே போனீங்க, எதுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் கேட்டிருக்கானா, நீ தூரப்போ என்கிட்ட வராத, நீ யாரு, நீ செத்து போயிட்டேன்னு சொன்னார் என் கணவர், நீ எப்படி உயிரோட வந்து அப்படி மாதிரி கேட்கும் பொழுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஐயோ உங்களுக்கு கையை அறுத்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா, கொடுங்க கையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணோட கையை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாய்க்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிளட்டை வந்துட்டு அப்படி உறிஞ்சிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. மனைவி வந்துட்டு அதாவது அவங்களால அந்த கையை வெளியே எடுக்கவே முடியலைங்க. ஸோ அப்படி உறிஞ்சிருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், கையை கடிக்க ஆரம்பிச்சிருந்தானாங்க. ஸோ அந்த விரலை அப்படி கடிக்க ஆரம்பிக்கும் போது மனைவி பயங்கரமாக கத்துறாங்க. கத்துனதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு செகண்ட் தன்னை
கண்ணை முழிச்சு பார்த்தேன் அவங்க முன்னாடி கணவர் வந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மனைவி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையை இப்படி அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்களாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்க கையில் அந்த ஃபோட்டோ கிழிச்ச அந்த பிளட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பிளட் மட்டும் தான் இருந்துச்சான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்துட்டு பிடிச்சி உறிஞ்சி அந்த பொண்ணோட விரலை வந்துட்டு துண்டை கடிச்ச மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அந்த கையில் இல்லை போல. உடனே இதை பார்த்துட்டு மனைவி வந்துட்டு கணவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கே பாருங்க இந்த மாதிரி திரும்ப அந்த பையனை பார்த்தேன், என் கையில் பிளட் வரதை பார்த்துட்டு பிடிச்சி வாய்க்கில் வச்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டான், டக்குன்னு கத்துறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, இல்லைன்னு என் விரல் துண்டா போயிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி மனைவி சொன்னதுக்கப்புறம் கணவர் இப்போ தான் யோசிக்கிறாரு, இந்த இடம் உண்மையிலேயே ஏதோ ஒரு பயங்கரமான அமானுஷமாக இருக்குது போல, என்ன பண்ணுறது, பேசாமல் திரும்ப கிளம்பி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சரி இது வரைக்கும் எடுத்தது போதும், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து இந்த ஏரியாவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப காருக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்களாங்க. அப்படி காருக்கு போகும்பொழுது அங்கே ஒரு விஷயம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காரோட பேக் வீல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஞ்சர் ஆகிருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த பழைய இந்த மஹிந்திரா தார் மாதிரி ஒரு ஜீப் மாதிரி தான் ஏதோ ஒரு கார் வச்சுருந்துருக்காங்க போல. அந்த காரோட பேக் டயர் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சர் ஆகிருக்குதுங்க. ஸோ இப்படி கார் பஞ்சர் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த காரோட வீலை கலட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க கலத்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே மனைவி அப்படி இந்த காருக்கு இந்த பக்கமாக நின்று அந்த பழைய பாலடைஞ்ச வில்லேஜே பார்த்தீங்கன்னா அப்படி கூர்ந்து உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்களாங்க. அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு தூரத்தில் திரும்பியும் அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதாக கூறப்படுதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மனைவிக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. அப்படி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கணவர் வந்துட்டு வீலை கலத்திட்டு இருந்தார் இல்லையா, அவர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஸ்டெப்னி எல்லாம் மாட்டி புது டயரை மாட்டி முடிச்சிட்டாருங்க. அப்படி மாட்டி முடிச்சுட்டு பழைய டயரை தூக்கி வண்டிக்குள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் வந்து எம்மா வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த பொண்ணை காணும். இவர் காரை ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே காணும். உடனே என்ன பண்ணுறாரு, எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு, எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட நேமை சொல்லி கத்தி, இங்கே பாரு பிராங்க் பண்ணாதான் எனக்கு பயமாக இருக்குது, ஸோ எங்கே போனான்னு சொல்லிடு அப்படின்னு கத்துறாரு. பட் அவர் என்ன தான் கத்தியும் அந்த பக்கம் ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராத ரீசனால இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு இறங்குறாருங்க. அப்படி ஒவ்வொரு வீடாக இறங்கும் பொழுது தான் கரெக்டாக அந்த 5வது வீடுங்க. ஸோ எந்த வீட்டில் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சின்ன பையனுடைய ஃபோட்டோவை பார்த்தேன்னு சொன்னாலும் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மயக்கம் போட்ட நிலையில் வீட்டு வாசப்படியில் விழுந்து கிடக்குறாங்களாங்க. ஸோ உடனே இவங்க வந்துட்டு எழுப்பி பார்க்குறாங்க, எந்திக்கிற மாதிரி தெரியல. உடனே கார்ல இருந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு இந்த பொண்ணோட ஃபேஸில் ஊற்றி எழுப்பி இருக்கிறாங்களாங்க. அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. பட் எந்திரிச்சும் எதுவுமே அந்த பொண்ணு பேசலைங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அந்த பொண்ணு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு, வேறு எதுவுமே வரலையாம். ஸோ கணவர் உனக்கு என்னாச்சு ஏன் இங்கே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்த, என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கணவர் பல டைம் கேட்டிருக்காங்க. பட் என்னதான் கேட்டும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அப்படிங்கிறதுனால சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கும் போயிருக்கிறாங்களாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2:30 மணிக்கெலாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தும் மனைவி கிட்டே கேட்குறாரு கணவர், ஸோ உனக்கு என்னாச்சுமா, எதுக்கு அந்த இடத்துல போய் நீ மயக்கம் போட்டு விழுந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவி என்ன சொல்கிறாங்களாம் வந்துட்டு, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அந்த பையனை நான் லாஸ்ட்டாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னாச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு தூங்குவோம், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்களாங்க. அப்படி தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்த்தா மனைவியை திரும்பவும் காணும் அப்படின்னு முடிவு பண்ண இவர் என்ன பண்ணுறாரு, தான் தனியாக போனால் பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் கிட்ட நேற்று நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நண்பர்களும் என்ன சொல்கிறாங்க, என்னடா சொல்கிற, புதுசாக கதையை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக சரி இப்போ எங்கே இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு என்னமோ நேற்று ராத்திரி இருந்த அதே இடத்துல அந்த வீட்டில் தான் வந்துட்டு என் மனைவி இருப்பான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, அவளுக்கு வந்துட்டு நேற்று நைட்டில் இருந்து அவளுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நேராக திரும்ப தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட கார் எடுத்துகிட்டு அந்த ஒரு பாலடைஞ்ச பழைய கிராமத்துக்கு போகிறாங்களாங்க, அமானுஷ்யமான கிராமத்துக்கு. அப்படி இவங்க அந்த வில்லேஜுக்குள்ள வந்து ஒவ்வொரு வீடாக திரும்ப வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த 5வது வீட்டில் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்க டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகாமல் தான் மனைவி இந்த வீட்டுக்குள்ளே இருந்த என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அமைதியாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய ஒரு ஜன்னல் வழியாக எட்டி உள்ளே பார்த்துருக்காங்களாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான விஷயம் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் உள்ள பழைய பாலடைஞ்ச விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு ஜாமான்கள் இதெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எடுத்து தன்னுடைய மனைவி அந்த வீட்டில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து கணவர் அப்படி வாயை பொத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தேன், இவங்க அந்த கீழே வெளியே விழுந்து ஒரு ஃபோட்டோ உடஞ்சி பாருங்க, அந்த ஃபோட்டோ, அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள ஃபேமிலி ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி எடுத்து தொடச்சி நீட்டாக அந்த செல்ஃபில் வந்துட்டு அடுக்கி வச்சிருக்கிறது வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஏன்னா நேற்று நைட்டு பார்க்கும்பொழுது அந்த இடம் ஃபுல்லாக பாலடைஞ்சு போயிருந்துச்சா. பட் இன்னைக்கு என்னடான
அந்த செல்ஃபை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக புத்தம் புதுசாக வந்துட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் யாரோ தொடச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டேய் இப்போ வந்துட்டு நான் கூப்பிட்டா எனக்கு என் மனைவி ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாளா, இல்லை நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாளா அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும், அதாவது இந்த நபரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் திக்கு தண்டாடி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது தான் இந்த இவருடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஸோ என் மேலே எதுவும் கோவப்படாத, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. உன்னுடைய மனைவிக்கு இப்போ வந்துட்டு அவள் சாதாரணமாக உன்னுடைய மனைவி மாதிரி தெரியல எனக்கு பார்க்கறதுக்கு. அவள் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் புகுந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அமானுஷ்யமான இடம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த இடத்த பக்கம் பெண்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷயத்தை நான் அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டோம் பார்த்துக்கோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான ஆத்மா பெண்ணோட உடம்புக்குள்ளே போயிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது நம்ம டேரெக்டாக போயிட்டு இறங்கணும் அப்படின்னா அது ஒன்று நம்ம உயிருக்கும் ஆபத்தாக முடியலாம், இல்லை மனைவியோட உயிருக்கும் ஆபத்தா முடியலாம். இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஊருக்கு பக்கத்து ஒரு கிராமத்து மக்கள்கிட்ட போய் கேட்டால் தான் ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ என் மனைவி என்ன பண்ணுறது, உன் மனைவி ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த காரை எடுத்துகிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறாங்களாங்க. அப்படி பக்கத்து ஊருக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் அந்த ஊரில் ஒரு பெரியவர்கிட்ட பார்த்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்யா நடுச்சாமத்தில் உன் மனைவி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், ஸோ இந்த கலிகாலம் கெட்டு கிடக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரியா நீங்கள் சொல்யூஷன் சொல்லுங்கய்யா, இதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியல அப்படின்னு கேட்கும்பொழுது இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஊருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பூசாரி மாதிரி ஒருத்தர் வந்துட்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு காவி உடையை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க, அவர் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் சொல்லி அமைச்சிருக்கிறாங்களாங்க. அந்த ஊரோட பெரியவர் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஊர் எல்லை கோவிலில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் தேடி இருக்கிறாங்க. அப்படி தேடும் பொழுது அந்த கோவிலில் தான் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு துண்டை விரித்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. ஸோ அவரை போயிட்டு இவங்க எழுப்பியிருக்கிறாங்களாங்க. ஆக்சுவலி அவரால் தன்னை கொண்டே நடக்க முடியல, அந்த லெவலுக்கு வயசான நிலையில் இருந்திருக்காரு. அவங்ககிட்ட போயிட்டு என்னையா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்களாங்க. இந்த மாதிரி இவங்க கிட்ட ஃபுல்லாக கதையை கேட்டுட்டு அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது, இதை நான் பார்த்துக்கிறேன், என்னால் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த பூசாரி கொடுத்துருக்கிறாராங்க. அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, சரி வீட்டுக்கு போங்க, நான் உங்கள் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாராம். சொன்னதுக்கப்புறம், ஐயா புரிஞ்சுக்கோங்க, என் மனைவி இப்போ வீட்டில் இல்லை, ஸோ நாங்கள் சொன்னதாக அந்த கிராமத்தில் உள்ள அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், வீட்டுக்கு போங்க நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் அதை மட்டும் தான் திரும்ப சொல்லியிருக்கிறாராங்க. சரியா எதில் வருவீங்க, எங்கள் கூட வந்துருந்தீங்களான்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் உங்கள் கூட வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பூசாரியும் பார்த்தீங்கன்னா தனக்கான தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க கூடயே காரில் ஏறி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்களாங்க. அப்படி போகிற வழியிலேயே கணவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா என்னையா வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, என் மனைவி அங்கே இருக்கான்னு சொல்கிறேன், புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்களேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன சொல்கிறாரு, தம்பி நான் சொன்னதை மட்டும் செய், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வயசான பூசாரி சொல்லியிருக்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே வீட்டுக்கும் வந்து சேர்ந்துருந்தாங்களாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் கதவை திறந்து போகிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த பூசாரி வண்டிக்குள்ளேயே இருக்கிறாருங்க. ஸோ அப்போ ஏன் வரலையான்னு கேட்கும்பொழுது, முதல்ல நீ வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டு பாரு, நான் அதுக்கப்புறம் உன் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த தம்பியும் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கணவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குதுன்னா, நேராக போயிட்டு பெட்ரூமில் பார்த்தா, ஸோ இவங்களுக்கு அங்கே இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவருடைய மனைவி அந்த இடத்துல பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன பயங்கரமான ஷாக்கோட என்ன பண்ணுறாரு, உடனே இவர் போயிட்டு தன்னுடைய மனைவி எழுப்புறாரு. எழுப்பும் பொழுது அவங்க மனைவியாக எந்திக்கிறாங்க. அதாவது நார்மலாக அவங்களுடைய மனைவியா, என்னங்க நேற்று நம்ம எடுத்த வீடியோலாம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களாங்க, எப்படிங்க இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனைவி எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. அப்படி ஷாக் ஆனதுக்கப்புறம் இவர் யார் நேராக வந்துட்டு, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீ இவ்வளோ நேரம் இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க இங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன், நல்லா யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கணவர் மனைவி கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுதும் தான் மனைவி வந்துட்டு நான் இங்கே தாங்க தூங்கிட்டு இருந்தேன், என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது இவர் நேராக வெளியே ஓடி வந்து இந்த காரில் இருக்க முதியவர்கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாருங்க. ஐயா எப்படியா நீங்கள் சொன்ன மாதிரியே என் ஒய்ஃப் வந்துட்டு வீட்டில் தான் ஐயா இருந்திருக்கிறா, எப்படியா என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பூசாரி அந்த வண்டியை விட்டு இறங்குறாராங்க. அப்படி இறங்கி
அப்படி அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமே வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான சவுண்ட் ஓடுதாங்க. அந்த அவருடைய ஒய்ஃப் பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் வந்திருக்குது. வந்ததுக்கப்புறம், "என்ன உங்க ஒய்ஃப் மாரி தான் இருக்கிறா, ஒய்ஃப் மாரி தான் பேசுறா" அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. ஏன்னா சவுண்ட் பார்த்தா வேற ஒரு விதமா இருக்குது அப்படிங்கிற மாரி வந்துட்டு பூசாரி வீட்டுக்குள்ள வந்துட்டு சொல்லியிருக்காராங்க. ஐயா எனக்கும் தான் தெரியல. இப்ப தான் வந்துட்டு பெட்ல இருந்து எந்திரிச்சுட்டு என்னுடைய மனைவி நார்மலா எப்படி பேசுவாளோ அப்படி தான் பேசினா. ஆனா இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவ வந்துட்டு கத்துறத பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்குதே அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா கணவர் சொல்லியிருக்கிறாராங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு வாய்ஸ் வந்திருக்கு தன்னுடைய மனைவிட்ட இருந்து. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, யாரை கூட்டு வந்திருக்க, அவனை வெளியே போ சொல்லு, அவனை வெளியே போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக சவுண்டு வந்திருக்குதாருங்க. அப்படி சவுண்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு, நான் எதுக்குமா வெளியே போகணும், நீ வெளியே போமா, நீ தான் வந்துட்டு இவருடைய வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரு அந்த பூசாரி வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்லியிருக்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம், ஐயோ தாத்தா உனக்கு சொன்னா புரியாரியா, ஏன் நீ இங்கே வந்து எங்களை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மனைவி வாய்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பையன் வாய்ஸ் வந்திருக்கிறாருங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குது, இவங்க எல்லாருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி நிக்கும்போது, "டேய் நான் சொன்னா கேளு. அதாவது வந்துட்டு நீ எதுக்கு இவங்கள இப்போ தொல்லை பண்ணிட்டு இருக்க? அவங்க தெரியாம வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் உன் இடத்துக்கு உன் வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஒழுங்கா ஓடிரு" அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, யாரு அந்த தாத்தா, அதாவது தாத்தா மீன்ஸ் அந்த ஒரு பூசாரி வந்துட்டு அந்த ஆத்மாவை பார்த்து சொல்றாருங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, "இதுல நீ தலையிடாத, ஒழுங்கா போயிரு, இல்ல உன்னையும் கொன்னுருவேன்" அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஆத்மா மிரட்டி இருக்குதுங்க. இப்படி மிரட்டினதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு, "ஏய் எத்தனை டைம் ஒன்று அடித்தாலும் உனக்கு புரியாதா? ஸோ இப்போ ஒன்று அடித்து அனுப்பிவிடுறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும்?" அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆத்மா கிட்ட இந்த பூசாரி சொல்லும் பொழுது அந்த ஆத்மா சின்ன பையனோட வாய்ஸ்ல இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, "எத்தனை வாட்டி நான் வந்துட்டு யாரை பிடிச்சாலும் வந்துட்டு என்னை விரட்டுறதுலேயே குறியா இருக்கிறியே நீனு. ஸோ எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நான் அந்த மாதிரி ஒரு வாட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஏதாச்சும் உனக்கு வந்துட்டு புரியுதா? அதை ஒருத்தராச்சும் என்கிட்ட இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? நான் செத்ததுக்கு அப்புறமாச்சும் யாராச்சும் என்கிட்ட கேட்குறீங்களா?" அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஆத்மா சொன்னதுக்கப்புறம் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவருக்கு ஒரு விஷயம் தோணுது அந்த பூசாரிக்கு. ஆமாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி கேட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "சரி உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண திரும்ப வந்துட்டு அந்த இடத்த யாருமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படிங்கிறத சொல்லு" அப்படிங்கிற மாதிரி இந்த பூசாரி அந்த பையன்கிட்ட கேட்கும்பொழுது, அப்போ தான் அந்த பையன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தனக்கு நடந்த கொடுமையான விஷயங்களை சொல்ல வராங்க. அப்படி அந்த பையன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அவருடைய அந்த பையன், அந்த பையனுடைய அப்பா, அந்த பையனுடைய அம்மா கிட்டத்தட்ட 3 பேர் தான். அந்த 5வது வீடு நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க அந்த வில்லேஜில், அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன இருக்குது, ஸோ அப்பா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது ஸோ கரெக்டாக பையனை கூட்டி, அதை யார் அந்த சின்ன பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது என்னென்னா வீட்டில் அம்மா இன்னொரு நபரோட தப்பான தொடர்பில் இருந்திருக்கிறத இவங்க 2 பேருமே கண்ணால் பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா தன்னுடைய பையனோட கண்ணை பொத்திட்டு வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா கூட தொடர்பில் இருந்த பையனும் வந்துட்டு வீட்டுக்கு பின்வாசல் வழியாக ஓடி போயிருக்கானா. இப்போ ஓடி போனதுக்கப்புறம் இவர் வந்துட்டு நேராக போயிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் வந்துட்டு தலை குடிஞ்சு ஒரு ஓரமாக முக்கிறதுல என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது வந்துட்டு இவர் யார் அப்பா வந்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு. நான் மட்டும் இல்லை என் பையனும் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டோம். சத்தியமாக சொல்கிறேன் யாருக்கும் இந்த மாதிரி கொடிய விஷயம் நடக்கக்கூடாது. என்னையும் என் பையனையும் விட்டுரு, ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு போயிரு, நான் வந்துட்டு யாரையும் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பா கண்ணீர் விட்டு அழுதுருக்காராம். இவர் பையனை வச்சுக்கிட்டே அழுதுருக்கிறாராங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு வந்துட்டு வீட்டை விட்டு அந்த அரையும் குறையுமான சாலையோட வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. அப்படி ஓடி வந்ததுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் என்னாச்சுமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த பொண்ணு என்ன வார்த்தையை சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இல்லை என் வீட்டுக்கார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது என்ன சொல்கிறது அந்த டார்ச்சர் கொடுக்குறாரு, செக்ஸ் டார்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த டார்ச்சர் கொடுக்குறாரு, என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் இருந்து எல்லா மக்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தெருவோடு அழுதுகிட்டே அரையும் குறையமான ட்ரெஸ்ஸோட ஓடி போய் அந்த பொண்ணு வந்துட்டு கத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, கல்லை தூக்கி பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீட்டுக்கு மேலே எரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்களாங்க. அப்படி எரிய ஆரம்பிக்கும் போது என்ன இருக்குது, அந்த கல் மட்டும் இவங்க மேலேயும் அதாவது அந்த பையன் மேலேயும் எல்லார் மேலேயும் பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படி ஊர் முன்னாடி ஃபுல்லாக இப்படி தன்னுடைய மனைவி அவளே கேவலமாக நடந்துக்கிட்டு நான் கேவலமானவன் சொல்லி எனக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தான் பையன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற நேரமாக பார்த்தீங்கன்னா பார்த்து என்ன பண்ணியிருக்காருன்னு வந்துட்டு மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா, மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிச்சுட்டு செத்து போயிடலாம், இதுக்கப்புறம் இந்த ஊரில் வாழ்ந்து நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, ஸோ வந்துட்டு ஃபுல்லாக மானம்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த மண்ணெண்ணெயை ஃபுல்லாக தலையோடு ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் இறக்க ட்ரை பண்ணியிருக்காருங்க. அப்படி இவர் மண்ணெண்ணெயை ஃபுல்லாக தலையோடு ஊற்றும் பொழுது அவர் கீழே அந்த மண்ணெண்ணெய் வந்துட்டு விழும் இல்லையா, அப்படி விழுற ஒரு சில துளி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் படுத்திருந்த தன்னுடைய பையன் மேலே வந்துட்டு பட்டு அந்த பையன் முழிச்சிருக்கிறாங்க. முழிச்சதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் தீயை வச்சு கொளுத்திட்டு அவர் மேலே கொளுத்திருக்கிறாருங்க. அப்படி கொளுத்தும் பொழுது என்ன இருக்குன்னா அவர் பையன் பக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அந்த பையனுக்கும் என்ன இருக்குன்னா அந்த மண்ணெண்ணெய், அதாவது அந்த பையன் அப்பாவை பிடிக்க ஓடி வரும்போது கீழே சிந்திருந்த மண்ணெண்ணெயில் வழுக்கி விழுந்ததுனால
அந்த பையனும் அந்த அப்பாவும் அந்த இடத்துல வந்துட்டு தீக்கு இரையாகி வந்துட்டு அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாங்களாங்க. ஸோ இந்த மாதிரி கொடிய விஷயத்த அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன கேட்டிருக்காருன்னா, சரி இதில் வந்துட்டு நீ உங்கள் அம்மாவை போய் பழி வாங்க வேண்டியது தானே, எதுக்கு மற்றவங்களெல்லாம் பழி வாங்குறேன்னு சொல்லும்பொழுது இந்த பையன் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கே பாருங்க, எங்கள் அம்மா பண்ண தப்புனால மட்டும் எங்கள் அப்பா வந்துட்டு இறந்து போகலை. ஸோ எங்கள் அம்மா இந்த மாதிரி கேவலமான ஒரு தப்பை பண்ணிட்டு, ஸோ எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத கேவலமான விஷயத்த பண்ணதா ஊர் மக்கள்கிட்ட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போயிட்டு எங்கள் அப்பா மேலே ஒரு பொய் குற்றம் சாட்டினதுனால தான் ஸோ எங்கள் அப்பா இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் அம்மா மேலே தப்பா எங்கள் அப்பா மேலே தப்பா அப்படிங்கிறத உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தண்டனை கொடுத்துருந்தாலும் இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, உண்மை என்னன்னு தெரியாமல் சும்மா எங்கள் அம்மா ரோட்டில் வந்துட்டு ட்ரெஸ்ஸு அரையும் குறையுமா போட்டு ஓட்டி இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் குற்றவாளியும் சொன்னதுனால எங்கள் அப்பா வந்துட்டு ஊரில் வந்துட்டு தலை காட்ட முடியாதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி இறந்து போனாங்க. ஸோ அப்போ இதுக்கு யார் காரணம்னு பார்த்தேன், தப்பு எது சரி எதுன்னு புரிஞ்சிக்காம எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தினா அந்த ஊரில் உள்ள பெண்களும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஊரில் உள்ள மற்ற பெண்கள்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இவர் மேலே வந்துட்டு கல்லை தூக்கி எறிஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, கேவலப்படுத்திருக்காங்களாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த என் வீட்டுக்குள்ளேயும் சரி இந்த ஊருக்குள்ளேயும் சரி எந்த ஒரு பொண்ணு இதுக்கப்புறம் வாழக்கூடாது, நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கானாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க எல்லா பெண்களுக்கும் நான் டார்ச்சர் கொடுத்தேன், யாரையும் தூங்க விடாமல் பாடாப்படுத்திட்டு இருந்தேன். ஸோ அதனாலே அந்த ஊரில் இருக்கவங்களாம் பாதி பேர் இறந்து போயிட்டாங்க தலைவலினால, பாதி பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்னடா புதுசாக இது வரைக்கும் எந்த ஒரு பெண்ணுமே வராத இடத்துல இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்துட்டு அதுவும் என் வீட்டுக்குள்ளே வந்து என் ஃபோட்டோவே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருக்கும், சும்மா விடலாமா, இப்போ நீயே சொல்லு தாத்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பையன் தாத்தான்னு உரிமையோடு அந்த பையன்கிட்ட சொல்கிறான். அப்படி சொல்லும்பொழுது தான் இந்த கணவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஏன் உங்களை தாத்தான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பந்தான் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஐயா அது ஒன்றும் இல்லை, ஸோ இவன் சொல்கிறான் இல்லையா இவளுடைய அம்மாவோட அப்பா தான் நான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் இந்த இந்த முதியவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கணவர்கிட்ட சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் பயங்கரமான ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு டேய் நான் சொல்கிறது நல்லா கேளு, நீ சொல்கிறதுலாம் நியாயம்தான், அதுக்காக இவங்க இப்போ தான் கல்யாணம் இருக்குது, இவங்களை நீ இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கெஞ்சி பார்க்காரு. அது அவன் கேட்ட மாதிரி இல்லை. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, இவரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆத்மாவை பிரித்து ஸோ இவனை வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஆத்மாவை கம்ப்ளீட்டாக அழிச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆத்மாவால் யாருக்கும் தொந்தரவே வராத மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஆத்மா கம்ப்ளீட்டாக அழிச்சிருந்தாராங்க. அழிச்சதுக்கப்புறம் தான் அந்த கதைகள் எல்லாத்தையும் இந்த தாத்தா வந்துட்டு அதாவது தாத்தானா அந்த பையனுடைய அம்மா இருக்காங்க பாருங்கள், அந்த அம்மாவுடைய அப்பா அவர் டீட்டெயிலாக அந்த கணவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மனைவி அங்கே ஒரு இடத்துல மயக்க நிலையில் இருக்காங்க. இருந்தது மட்டும் இல்லாமல் மனைவி முடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்டையும் அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா அப்படி சொன்னாதான் ஸோ இதுக்கப்புறம் மனைவி எதுவும் தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கணவரும் அந்த வயசானவரும் சேர்ந்து எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்களாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க லைஃப்பில் வந்துட்டு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லைன்னு வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குறிக்கோளோட இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்காக ஆங்காங்கே இருக்கிற சுடுகாட்டுக்காக இருக்கட்டும், பழைய பாலடைஞ்ச பில்டிங்காக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி போயிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சில உண்மையான பேய்களும் அந்த இடத்துல ஒரு சில இடத்துல இருந்திருக்குது, அதனால் நிறைய பேரும் பாதிக்கப்பட்டதா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் பல ஸ்டோரிகள் பல மர்மமான விஷயங்கள் உண்மையான நாட்டில் இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ நான் போட ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் பட்டன் இருக்கும், அதையும் சேர்த்து ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற எல்லா வீடியோவும் நீ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, ஸோ வந்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுடைய உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கத்தக்கதுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பதிவிட்டு போங்க. அண்ட் லவ் யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஸோ மச், பை பை. நம்ம மட்டும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச், பை பை கைஸ்.